ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கார அரிசி முறுக்கு தாங்க. இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கார சாரமாக இருக்கிற இந்த கார அரிசி முறுக்கு பார்த்தீங்கன்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட திகட்டாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம், இதுக்கு என்ன மாதிரிலாம் மெஷர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு நம்ம எதுவும் பெருசாக வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ண தேவை கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண இட்லி அரிசியே போதும். நம்ம யூஷுவலாக வந்துட்டு இட்லி தோசைக்கெல்லாம் என்ன மாதிரி இட்லி ரைஸ் யூஸ் பண்ணுறோமோ அதவே நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரே கப்பில் தான் நம்ம மெஷர் பண்ணி எடுக்கணும். நான் இன்றைக்கி இந்த மெஷரிங் கப்பில் ஒரு 220 ml வெயிட் உள்ள இந்த மெஷரிங் கப்பில் தான் நான் ஒரு 4 கப்பு இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். இட்லி ரைஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. நம்ம ரேஷன் கடையில் வாங்குகிற இந்த புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த IR20 இந்த மாதிரி ரைஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா தான் வரும். இந்த ஊற வச்ச அந்த ரைஸை வந்துட்டு நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் ஆச்சு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அரிசி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஊற வச்சு அரைக்கும் போது முறுக்குமே நல்லா கலராக கிடைக்கும். ஸோ இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இதில் வந்துட்டு மூழ்கிற அளவுக்கு மட்டும் நார்மல் ட்ரிங்கிங் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அப்படியே சோக் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியுமே பார்த்திங்கன்னா அதிகமாக ஊற வைக்காமல் கொஞ்சமாக அந்த அரிசியை விட ஒரு 1 இன்ச் அளவுக்கு மேலே இருக்கிற மாதிரி ஊற வச்சா போதும். ஏன்னா நம்ம இது கூடவே வந்துட்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஊற வைக்க போகிறோம். இதோட காரம் வந்துட்டு டைலூட் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால தான். ஸோ நான் 8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த மிளகாயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ரைஸையும் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட கிரைண்டர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது இன்னுமே பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். நீங்கள் கிரைண்டர்லேயே வந்துட்டு அழகாக வந்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் போது ரொம்ப கம்மியாக தான் நம்ம தண்ணி வந்துட்டு யூஸ் பண்ணணும். இந்த ஊற வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த மிளகாயோட காரம்லாம் அதில் இறங்கியிருக்கும். ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் அதவே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு முறுக்கு நல்லா ஷேப்பாக அழகாக கிடைக்கும். எப்போவுமே முறுக்குக்குன்னு நம்ம மாவு பிணையிறோம் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செய்யும்போது இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணுறது நல்லது. நமக்கு மாவு பிணைய கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஷோல்டர் பெயின்லாம் வராமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மிளகாயும் ரைஸும் அரைச்சதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிச்சம் உள்ள அரிசி எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுக்கணும். எக்காரணம் கொண்டும் கொஞ்சம் கூட வந்துட்டு தருணும் இல்லை வந்துட்டு கொஞ்சம் ரைஸாவோ இருக்கிற மாதிரி நம்ம அரைக்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்துட்டு அரிசியோடையே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி தூளுப்பு தான் சேர்க்க போகிறேன். கல்லுப்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது கூட அரைச்சிக்கும் போது நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த 4 கப்பு இட்லி ரைஸ்க்கு வந்துட்டு 1 கப்பு பொட்டுக்கடலைங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ 1 கப்பு பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கணும். இதை கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சளிச்சு தான் ஆட் பண்ணணும். இன்கேஸ் வந்துட்டு சின்னதாக வந்துட்டு அரைப்படாமல் ஏதாவது இருந்தாலோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஓடும் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே அந்த ஃபில்டரில் வந்துட்டு ஃபில்டர் ஆகிரும். இல்லை நம்ம அப்படியே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா சம்டைம்ஸ் வந்துட்டு முறுக்கு வந்து அந்த குழலில் போய் அடைச்சிக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா முறுக்கு சுடும்போது லைட்டாக வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக நம்ம சளிச்சு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். இப்போ நம்ம அரைச்ச அந்த ஈர மாவோட அந்த 1 கப்பு பொட்டுக்கடலை மாவையும் சளிச்சு ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணும்போது முறுக்கில் நல்லா அந்த வாசம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளவுதாங்க. இந்த மாவு அரைக்கிறது மட்டும்தான் இதில் வேலையாக இருக்கும். மற்றபடி எல்லாம் பார்த்திங்கன்னா சட்டுன்னு வேலையை முடிச்சிடலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறணும். அரைச்ச அந்த ஈர மாவு கூட இந்த வர பொட்டுக்கடலை மாவும் சேர்ந்து நல்லா கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்துட்டு எல்லாத்தையும் எல்லாம் ஒரு சேரப்படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த முறுக்கு செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம எப்போவும் யூஷுவலாக வந்துட்டு முறுக்குக்கு வந்து பட்டர் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். பட் இந்த முறுக்கு வந்து நம்ம ஈர மாவில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இதுக்கு நம்ம பட்டரை ஆட் பண்ணும்போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு பேனில் முறுக்கு சுடுறதுக்கு நம்ம எண்ணெய் காய்ச்சுவோம் இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாவோட ஆட் பண்ணிக்கணும். சூடான எண்ணெய் வந்து இந்த மாவோட சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா முறுக்கு நல்லா வந்துட்டு பொறுன்னு இருக்கும். அதே சமயத்தில் சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கூட திகட்டாது. எண்ணெயும் பார்த்திங்கன்னா குடிக்காது. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்டுக்காக தான் நம்ம வந்துட்டு எண்ணெய் சேர்க்குறோம்.
நம்ம சேர்த்த அந்த எண்ணெய் வந்துட்டு மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். மாவு வந்து நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் நல்லா வந்துட்டு ஒரு பட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரி நம்ம மாவு பிணைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் மாவு எடுத்து கையில் போடும்போது இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கணும். எண்ணெயில் நம்ம முறுக்கு பிழிகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன துண்டு முறுக்கு மாவை எண்ணெயில் போடும்போது அது அழகாக மேலே எழும்பி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம முறுக்கு பிழியவே ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை கரண்டியில் பின்பகுதியில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஷேப்பு சைஸில் வந்துட்டு முறுக்கு பிழிஞ்சு அதை அப்படியே எண்ணெயில் வந்துட்டு திருப்பி விட்டுறலாம். இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஈரமாவு அப்படிங்கிறதுனால நம்ம தனித்தனியாக பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போடுறப்ப சுத்தமாக அந்த ஷேப்புங்கிறதே கிடைக்காது. ஒன்ஸ் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா மீடியமை விட கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம முறுக்கு சுடணும். இந்த மாதிரி இலக்கரண்டிலையும் பேக் சைடில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட வந்துட்டு டக்குன்னு பண்ணிட முடியும். இதுவே இப்போ நம்ம மாவு கலக்கும்போது கொஞ்சம் வந்துட்டு தண்ணியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சமாக அரிசி மாவோ அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவை நல்லா பிணைஞ்சிட்டு திரும்பவும் நம்ம சரி பண்ணதுக்கு அப்புறமா முறுக்கு பிழிஞ்சால் கரெக்டாக வந்துடும். முறுக்கு பிழியும் போது அந்த கரண்டி வந்துட்டு அந்த ஹாட்டான எண்ணெயில் டச் ஆகக்கூடாது. ஒரு இன்ச் ஹைட்டில் தான் வந்துட்டு எண்ணெயும் கரண்டியும் இருக்கணும். ஏன்னா ஒன்ஸ் அந்த ஹாட் ஆயிலில் பட்டுருச்சுன்னா அடுத்த தடவை முறுக்கு பிழியும் போது முறுக்கு வந்து கரண்டிலே ஒட்டிக்கிறோம். ஒன்ஸ் நம்ம மாவு வந்துட்டு ரெடி பண்ண உடனேயுமே முறுக்கு சுட ஆரம்பிச்சிடணும். எக்காரணம் கொண்டு வந்துட்டு மாவை வந்துட்டு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் சுடக்கூடாது. அதே மாதிரி மாவை வந்து உணரவும் விட்டுறக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அதை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக வச்சு சுடணும். ஏன்னா அது ஈர மாவுங்கிறதுனால சட்டுன்னு காஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பட்டர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்துட்டு சூடான எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காது. ரொம்பவே நல்லா கர முறுமுறுன்னு சொல்லி சூப்பரான இந்த கார இட்லி அரிசி முறுக்கு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராக வரும். அதே மாதிரி ஒரே அடசலில் நிறைய முறுக்கு போடாமல் கொஞ்சம் வந்துட்டு இடைவெளி விட்டு நல்லா இந்த மாதிரி அகலமான பேனில் போடும்போது நல்லா முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடையாமல் அந்த ஷேப்பும் மாறாமல் அழகாக கிடைக்கும். அதே சமயத்தில் எண்ணெயும் நம்மளுக்கு அதிகமாக செலவாகுது. சீக்கிரத்திலே பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு வெந்துடும். நம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு வேலையை முடிச்சிடலாம். இந்த கார அரிசி முறுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.